ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் நோட்ஸ் எடுத்த நோட்டு. நான் நோட்ஸு நான் எழுதுவேன் இல்லையா, ஸோ அந்த நோட்டு தான் இது. நிறைய பேர் வந்து உங்கள் நோட்ஸை வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நானும் காட்டணுன்னா எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்ருப்போமா, சரி அதுக்கு சரியான டைம் வந்து எனக்கு இல்லை. ஸோ அதனால தான் என்னால் வந்து உங்கள்கிட்ட காட்ட முடியல. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஷார்ட்ஸில் வந்து நான் எழுதின நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து இங்கே பாருங்க, 10th ஹிஸ்ட்ரி. எனக்கு வந்து சோஷியல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் வந்து நோட்ஸ் எடுத்து தான் நான் படிப்பேன். ஸோ நோட்ஸ் எடுத்து படித்தோம் அப்படின்னா நமக்கு கடகடன்னு படித்து முடிச்சிடலாம். ஒரு தடவை அந்த லெசனை வந்து நம்ம படிச்சுட்டு ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் டைமில். ஸோ இப்படி தான், அதாவது எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிற லெசன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஒன்லைனர் நான் வீடியோஸ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி போன ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன்ல, ஸோ அதை வந்து அதுக்கப்புறம் நோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா என்கிட்ட 6th ஃபஸ்ட்டு டேர்ம் சோஷியல் புக்கு இல்லாமல் இருந்தது. ஸோ வந்து நான் என்ன பண்ணேன்னா 6th ஃபுல்லாகவே நோட்ஸ் எடுத்துருவோம், ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்மேன்ட்டு இல்லாத புக்ஸில் உள்ள லெசன்ஸை வந்து நோட்ஸ் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த நோட்ஸ் வந்து நான் எழுதுனது. இது ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட நான் காட்டியிருப்பேன். இந்த நோட்ஸ் எடுத்தது, இந்த நோட்டை வந்து நான் காட்டியிருக்கேன். நான் ரொம்பவே நீட்டாக தான் எடுத்திருப்பேன். ஸோ எப்போ வேணாலும் நம்ம எடுத்து வச்சு படிக்கலாம் இல்லையா, ஸோ அதனால தான் எனக்கு சோஷியல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக நான் ஃபீல் பண்ணுவேன். நான் 11th 12th வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் பயாலஜி, அதுக்கப்புறம் சோஷியல் வந்து படிக்கலையா, 10th வரைக்கும் படித்தது தான். ஸோ இப்படி தான் வந்து 6th ஃபுல்லாகவே இந்த நோட்டில் வந்து நோட்ஸ் இருக்கும். ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா அதை சேர்த்து 6th 7th அந்த மாதிரி இந்த நோட்டில் எடுத்திருப்பேன். ஓகேவா, இந்த நோட்டில் அது மாதிரி எடுத்திருப்பேன். ஸோ இந்த நோட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சோஷியலுக்கு நோட்ஸ் எடுத்தது தான். இது வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணும்போது அதில் கொஷின்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கொஷின்ஸை எழுதி பார்க்குறதுக்கு ஒரு நோட்டு வந்து எஸ்ஜிடி படிக்கும்போது வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த நோட்டில் வந்து இந்த 11th 12th எக்கனாமிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சோஷியல் நோட் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ் அதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.